அம்மா இதெல்லாம் எங்க இருந்து வருது? இங்க மார்க்கெட்ல வாங்குறதா இல்ல தோட்டத்திலேயே வாங்குறீங்களா? ஏன்னா உங்களுக்கு இதே தோட்டத்துல வாங்கின இடைத்தர 3-4 பேர் கழிச்சு வரும்போது விலை ஏறும். அதே நீங்க தோட்டத்துல போய் வாங்கினோம்னா விலை கம்மியா இருக்கும், விவசாயிக்கு ஒரு கெயினா இருக்கும். நம்ம ஆட்சி வரட்டும், உங்களுக்கான மார்க்கெட் அதை நவீனமயமாக்கி எல்லாத்துக்கும் நல்ல வருமானம் வர்ற மாதிரி பண்ணி தரோம். எடப்பாடி அண்ணன் ஆட்சியில எல்லாமே நல்லது நடக்கும், பாதுகாப்பா இருப்பீங்க. கஞ்சா இல்லாத ஊரா இருக்கு நம்ம ஊரு, பாலியல் தொல்லை இருக்காது. இன்னைக்கெல்லாம் அவர் அறிவிச்சிருக்க தேர்தலுக்கு பாத்தீங்களா? கொரோனா காலத்துல நாங்க வந்தோம்ல, அதுதான் நிம்மதியா வீட்டுல இருக்க கூட முடியல. இப்ப கஞ்சா கேஸ் போட்டாச்சுன்னா, கஞ்சா அடிச்சானா அவன் அம்மா யாரு தங்கச்சி யாருன்னு தெரியாம 2 வயசுல இருந்து 60 வயசு கிளவினால் பாலியல் தொல்லை. இதெல்லாம் கலையன்னா எடப்பாடி என்ன ஆட்சி வரணும். மோடிஜி அவர்கள் ஆதரவு பெற்று நான் நிக்கிறேன். எல்லாத்துட்டையும் சொல்லி ரெட்டலை கேளுங்க. ரைட் வரட்டாமா? ரைட்டுமா. ரெட்டலைக்கு போட்டிருக்கோமா? ஆமா அப்படியா? ரொம்ப சந்தோஷம். போடுங்க, நல்ல ஆட்சி வரணும் எடப்பாடி அண்ணன் தலைமையில. அதான் அம்மா தலைவர் காலத்துல இருந்து அப்படியே வருது. நீங்க எல்லாம் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யணும். நான் உள்ளூர் வேட்பாளர். பையன் என்ன பண்ற? அப்படி கான்ட்ராக்ட் வேலை. இது கார்பரேஷன் இல்லையா? மருமக வீட்டுல ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, நல்ல சாப்பிடுங்க, நான் இருப்பேன். சாப்பிட்டு நம்ம ஓட்டு கேட்க போனா போதும். போலாம் பாக்கப்பா, நான் போடுறேன். ரொம்ப வருஷமா பார்த்துருக்காரு அவரு. ஆமா, இங்க அதான் அப்படியா? உள்ள பிடிச்சி போடுவாருன்னு தெரியல. ஓட்டு போடுறதுக்குள்ள போனாலும் போயிடுவாரு. இப்ப வெயில்ல இருக்காரு. நாம அப்படி இல்ல, சுத்தமான திறந்த புத்தகம். நீ கூப்பிட்டா வேலை செய்வேன், உங்களோட வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். மறக்காம ரெட்டலைக்கு போடுங்க. பாதுகாப்பான ஆட்சி. இந்த தேர்தலிலே ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கு தான் தேர்தல் நடைபெறுகிறது. நான் ஜனநாயகத்தை நம்பி இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறேன். மாற்று வேட்பாளர் பணநாயகத்தை நம்பி இருக்கிறார். இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? உள்ளூர் மாடு விலை போகாது.